வணக்கம். பறவைகள் பார்வை நோக்கி பூலோகம் எங்கும் பறக்கின்றன. சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கண்ணில்லை. அவ முழு வடிவத்துடன் பூலோகத்தையும் மக்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கின்றன. பார்வை பார்வைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7 9 9 எல்லாம் கூட்டா 25. அவருடைய விதி என்கிறது 7. இதான் பார்வையை நோக்கி 7ஆம் இடம் தான் பார்வை. அந்த பார்வையை நோக்கி தான் அனைத்துமே செல்கின்றன. பறவைகள் பார்வையை நோக்கி பூலோகம் எங்கும் பறக்கின்றன. சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கண்ணில்லை. அவை முழு வடிவத்துடன் பூலோகத்தையும் மக்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கின்றன. அதான் 7ஆம் பார்வை என்பது. அந்த 7ஆம் பார்வை என்பது இல்லை என்றால் எல்லா ஜீவராசிகளும் அப்படியே கிடக்க வேண்டியதான், பிறந்த இடத்துலேயே கிடக்க வேண்டியதான். அதனால் இப்போ வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எண்கணிதம். ஜாக்கிரதைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1 7 2 3 2 எல்லாம் கூட்டாக்க 15. அதனுடைய விதி என்கிறது 6. ஜாக்கிரதை என்பது அதனுடைய விதி என்கிறது 6. ஜாக்கிரதை 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 6ஆம் இடம் என்பது வரிசனதான். அதான் ஜாக்கிரதை எச்சரிக்கைப்படுத்துகிறது அந்த 6வது எண்கணிதம். அடுத்ததாக அல்வாவுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1 1 3 இதெல்லாம் கூட்டாக்க 5. அந்த 5ஆம் இடம்தான் அல்வாவை குறிக்கிறது. 5ஆம் இடத்து பலன்தான். 5ஆம் இடத்து அல்வாவுக்கு 5ஆம் அதிபதி வருகிறது. அல்வா என்றால் அது ஒரு இலசாக இருக்கும், அது ஒரு பதமாக இருக்கும், அது ஒரு இளமையாக இருக்கும். அதுதான் அல்வா. அல்வாலாம் காஞ்சி போனால் கடிக்க முடியாது, காஞ்சி போனால் தூக்கி போட்டுருவாங்க. அல்வாயை பதமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அல்வாயை சுடும் சாப்பிடணும். அல்வா போட்ட 1 நாள் 2 நாளைக்குள்ளேயே அது விற்பனை ஆகணும். அதை சாப்பிட்டணும். ரொம்ப நாள் இருந்தாக்கா அது கெட்டியாக போனால் நல்லா இருக்காது. அதுதான் அல்வா அவனுடைய விதியின் 5. அப்போது 5ஆம் இடத்தில் சுபக்கிரகங்களோ 5ஆம் ஆதி ஆபசனத்திலோ லாபாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் அந்த அல்வானுடைய நேர காலம் நன்றாக இருக்கும். அதான் அல்வாவுடைய விதியின் 5. அடுத்ததாக லட்டுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 4 2 7 எல்லாம் கூட்டாக்கா 13. அதோடைய விதிங்கிறது 4. லட்டு பாருங்கள், லட்டு தான் மூத்ததாக இருக்க வேண்டும். அதாவது லட்டு என்பது ஏதோ ஒன்று உருண்டையாக குடிக்கின்ற நேரத்தில் லட்டாக மாறிவிட்டது. அதுக்கு பேர் லட்டு தான் மூத்ததாக சொல்லப்படுகிறது. மூத்தது தான் லட்டு. எல்லா ஸ்வீட்டுகளுக்கும் லட்டு தான் மூத்தது என்று சொல்லுகின்றேன். ஆனால் லட்டோட விதியின் 4. அப்போ லட்டுக்கு 4 2 7 இதெல்லாம் கூட்டாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. லட்டுக்கு 4வது விதியின் வருகிறது. 4ஆம் இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தது ஜாங்கரிக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1 8 1 9 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ ஜாங்கரிக்கு விதியின் 1. எல்லாமே ஒரு நாள் செஞ்ச 2 3 நாள் செஞ்ச சாப்பிட்டணும், விற்பனை ஆகணும். அப்படி தவறினா அது கெட்டு போகும். ஜாங்கிரி லட்டு அல்வா ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் அதிக நாள் தங்கியிருந்தால் அது வீணாகிவிடும். அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். அடுத்ததாக பித்பானுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6 4 3 6 அதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதிங்கிறது 1. அப்போ பித்பானுடைய விதியின் 1. பித்பான் முதலிடமாக வருகின்றார். அப்போ பித்பான் என்ற இசை மேளம், இசைக்கக்கூடியவர்கள், நாதஸ்வர பேர்வழிகள். அப்போ வித்வான்கிறது இசை மேளம். வித்வான் இசைக்கக்கூடியவர்கள். அதனால் வித்வான் என்றால் அதுதான். வித்வான்னா ஜோசியம் சொல்கிறவங்களாம் கிடையாது. வித்வான்னா அவங்க இசை மேளத்தோடு ரசிக்கக்கூடியவர்கள். எந்தெந்த பாட்டு எந்தெந்த நிலையில் ஊத வேண்டுமோ இசைக்க வேண்டுமோ அந்தந்த விதத்திலாம் அந்த நாதஸ்வரத்து மூலமாக இசைப்பார்கள். அதுக்கு தான் வித்வான் அந்த கைக்கில் எடுத்து அழகாக எடுத்து அந்த நாதஸ்வரத்தை சொருவி
எப்படி பாடணுமோ அப்படி அந்த நாதஸ்வரத்தோடும் அந்த புல்லாங்கலோடு ஊத வேண்டும், பேச வேண்டும். அதுதான் வித்வான். வித்வான் இசை மேளம் இசை ஞானி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வித்வானுடைய விதியன் 1. அடுத்ததாக வலது கைக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5 4 9 5 எல்லாம் கூட்டாக்க 23. அதோடைய விதியன்கிறது 5. இப்போ வலது கைக்கு தான் 5 விரல் இருக்கிறதா காட்டுது. அப்போ வலது கையோட விதியன் 5. வலது கைக்கு வந்து 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. வலது கை விதியின் 5. அப்போ 5ஆம் இடங்கிறது ரொம்ப சிறப்பான ஸ்தானமாக சொல்லப்பட்டு வருகிறது. வலது கை அதான் ரைட்ஸு, அதுக்கு வலது கை வந்து ரைட்ஸ் கை. ஆனால் வலது கைங்கிறது ரைட்டில் குறிக்கிறது, அதான் ரைட் லெஃப்ட். ஆனால் வலது கை 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. இடது கைங்கிறது 5க்கு முன்னே வருகிறது. 5க்கு 5ஐ விட்டு 3 விட்டு 5க்கு வருகிறது. அப்போ வலது கை விதியின் 5, இடது கை வந்து விதியின் 3. அப்போ இடது கைக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 5 9 5 எல்லாம் கூட்டம் 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ இடது கை வந்து 3. அப்போது பிறப்பில் வந்து நமக்கு வந்து இடது கை தான் முதல்ல தோன்றி இருக்கிறதாக கணக்கு எண்ணிட பிரகாரம் வருகிறது. இடது கை தான் பிறப்பில் முதலில் தோன்றியிருக்கிறது. அடுத்ததாகத்தான் வலது கை வந்து இருக்கிறது. அதான் இடது கை வந்து முதல்ல, வலது கைங்கிறது 5ஆவது ஸ்டெப்பில் வருது. ஆனால் வந்து வலது கை 5, இடது கை 3. அப்போ 3ஆவது எண்ணிடத்தில் வருகிறது. அப்போ இடது கையை தூக்கி தான் அந்த வலது கை வந்திருக்கிறது. அப்போது இடது கையை விட உன்னை விட நான் பெரியாளா என்னோட பெரியாளா அப்படிங்கிற சமத்துவத்தில் தான் வலது கை முன்னணியில் வந்திருக்கின்றது. அதுதான் 5ஆவது விதியன். இடது கை 3ஆவது விதியனாக வருகிறது. இடது கை மூத்ததாக இருந்தாலும் வலது கை வெற்றி பெற்றுள்ளது. அதாவது வலது கை விதியின் 5. இடது கை அது பீச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளதான் சொல்லக்கூடிய வார்த்தை தான். இடது கை பீச்சாங்கைன்னு சொல்லுவாங்க. வலது கை சோறு திங்கும் கை, அதான் அன்னமிட்ட கைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கூட்டாஞ்சோறுக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 2 3 1 8 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதியன்கிறது 7. அப்போது கூட்டாஞ்சோறுடைய விதியின் 7. 7ஆம் இடத்து பலனாக வருது. கூட்டாஞ்சோறுனா அது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். கூட்டாஞ்சோறுங்கிறது வரகு சோறு, சோளச்சோறுக்கு இதெல்லாம் கூட்டாஞ்சோறு பண்ணுவாங்க. அரிசி சாதத்தை கூட்டாஞ்சோறு பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போது வந்து கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியாது. எல்லாமே லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், என்னென்னமோ சாதம் சொல்லப்பட்டு வருகிறது. மல்லி சாதம் அப்படிலாம் வருது. அந்த காலத்தில் வந்து கூட்டாஞ்சோறு தவிர மற்றது எதுவுமே ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து நல்ல சுவையாக இருக்கும் கூட்டாஞ்சோறுலாம் இப்போ வந்து இப்போத்தி ஆளுங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அது தெரிஞ்சாக்கா அந்த நிலையிலே இருக்கிற எல்லா மக்களும் செய்வார்கள். ஆனால் கூட்டாஞ்சோறுடைய விதி என்கிறது 7ஆம் பறவையாக வருகிறது. ஆனால் கூட்டாஞ்சோறு வந்து கலத்திர சாணம் திருமண சாணத்தை வருகிறது. திருமணம் ஆனவர்களுக்கெல்லாம் கூட்டாஞ்சோறு செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு நன்மைகளை கொடுக்கறது. கொழுக்கட்டை அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3 8 1 2 9 இதெல்லாம் கூட்டினா 24. அதோடைய விதி என்கிறது 6. கொழுக்கட்டைங்கிறது தெரியும். எல்லாம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வச்சு பிடிக்கிறதெல்லாம் அது 6. அதோடைய விதி என்கிறது 6. பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வச்சு படைப்பாங்க. அதோடைய விதி என்கிறது 6 கொழுக்கட்டை. அடுத்ததாக பொடிக்கு வந்து 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 6 அதை கூட்டாக 8. அப்போ பொடியோட விதியின் 8. அதனால் வந்து நான் இந்த வார்த்தை அடிப்படை இந்த எண்ணிடம் தனிப்பட்ட முறையை உருவாக்கி இதுக்கு நான் ரைட்ஸ் வாங்கி நான் இதை வந்து இந்த வீடியோக்குள்ளமால சொல்லி கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் சொல்லாமல் போயிட்டான் சொல்லாமல் செத்து விட்டாலாம் சொல்லணும் அர்த்தம் அது எப்படின்னு. அதனால் வந்து நான் இருப்பேன். ஒரு வார்த்தைக்கு இருந்து எது எப்படின்னு நான் சொல்லி கொண்டு வரேன். நான் புக்காக வெளியிட்டால் என்னுடைய புக்கெல்லாம் அதிக நபர்கள் வாங்க மாட்டார் என்ற காரணத்தினால்தான் இந்த எண்கிணத்தை நான் வார்த்தை அடிப்படை உருவாக்கப்பட்ட எண்கிணத்தை நான் இதை வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைத்து நபர்களும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.